பார்த்தீங்கன்னா இது வந்து கழிவு. என்ன கழிவுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழம், நம்ம மற்ற என்னென்ன பழம் சாப்பிட்டு நம்ம தோல் எந்த தோலை தான் போட்டுக்கிறோம். இது மாதிரி கொஞ்சம் அடி வாங்கின கொய்யாப்பழம் நம்ம போட்டுக்கலாம். எது கிடைச்சாலும் நீங்கள் சாப்பாடு வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னாலும் அதை கூட நம்ம போட்டு மோருக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து எல்லா காய்கறி தோல் ப்ளஸ் வந்து பழங்கள் தோல் அப்புறம் பழங்கள் எல்லாமே இதில் கலந்துருக்கு. இதுமாதிரி நான் ஒரு வாரம் நான் ஸ்டோரேஜ் வந்துட்டு பண்ணி வச்சுட்டு அரைச்சிட்டு செடிங்களுக்கு ஊற்றுவேன். இதில் பயங்கரமான சத்துக்கள் தேவை, அந்த செடிங்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் கிடைக்கும். ரெண்டாவது தண்ணி கிடையாது, நம்ம அரிசி களையிறோம் இல்லையா, அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நான் இந்த தண்ணியை வந்து ஊற வைப்பேன். கலக்கும் போது இது செடியில் வந்துட்டு ஊற்றும் போது தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தண்ணியை வந்து சேர்த்துப்பேன். ஆனால் வந்துட்டு இதை வந்துட்டு மோர் தண்ணி ப்ளஸ் வந்துட்டு மாவுலாம் களைஞ்சி லாஸ்ட்டில் ஊற்றுற தண்ணி அப்புறமா வந்து கெட்டு போன பால் எல்லாமே இந்த செடிங்களுக்கு இது நான் வந்துட்டு ஒரு வாரமாக வச்சுப்பேன். அதை வச்சுட்டு அரைச்சி செடிங்களுக்கு நான் ஊற்றுவேன். அதனால் செடி வந்து நல்லா பச்சையாகவும் காய் நல்லா இனிப்பாகவும் எந்த காயோ பழமோ நல்லா இனிப்பாகவும் நல்லா கிடைக்கும். நடுநடுல நம்ம மீன் தண்ணி நம்ம ஊற்றிக்கிறது இன்னும் இதை அதுங்களுக்கு அது ப்ரோட்டீன் கிடைச்ச மாதிரி இன்னும் அதுங்களுக்கு இன்னும் சத்து கொடுக்குற மாதிரி. ஸோ வந்து இதில் ப்ராசஸில் நீங்கள் செடி வைக்கிறவங்க இந்த ப்ராசஸில் ஒரு வாரம் நம்ம கிடைக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு சாப்பாடு மீஞ்சிருச்சுன்னா கூட அதை தண்ணி ஊற்றி அந்த மோர் தண்ணியை கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். புளிப்பு தன்மை உள்ளது சரியா. அதில் வந்துட்டு ஃபேக்டரியில் வந்துட்டு இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது புளிப்பில். ஸோ பூச்சி பட்டைங்களும் சேராது. ஸோ இந்த ப்ராசஸில் நான் எல்லாமே இதில் அந்த பக்கெட்டில் போட்டு ஒரு வாரம் சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி அதுக்கப்புறமா நான் செடிங்களுக்கு ஊற்றுவேன். நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ எனக்கு இது ஒரு வாரத்துக்கு கிடைச்ச முட்டைத்தோல் இதையும் நான் பவுடர் ஆக்கி அந்த ஏற்கனவே நான் காமிச்சலையே அந்த கழிவுகளோடு சேர்த்துருப்பேன். பாருங்க மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா மசியாக வச்சுட்டேன். இதில் நமக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றி நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இதோடு நம்ம இந்த முட்டைத்தோலையும் அரைச்சி நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், தண்ணிப்பட்ட முறையில் நீங்கள் முட்டைத்தோலை கூட நம்ம அதை போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு செடிகளுக்கு. இது நல்லா கலந்துட்டு செடிகளுக்கு ஊற்றுவோம். இது வந்து வாழைப்பழம் எதாவது காய்கறியுடைய ஐட்டம் பழங்கள் ஐட்டோடைய வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு 4-5 நாளை மக்கி அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமா இது செடிக்கு நான் ஊற்றுறேன். லிக்விடாக எடுத்துக்கோங்க, ரொம்ப கட்டியாக வேணாம். ஏன்னா கட்டியாக ஊற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். அதனால் செடிங்களை போய் ஒட்டிக்கும். கொஞ்சம் லிக்விடாக, ரொம்ப லிக்விடாக இல்லை, மீடியமாக வச்சு ஊற்றுங்க. இப்போ செடிக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரேன் பாருங்கள். இது எப்படி ஊற்றணும்னா ஃபஸ்ட்டு தண்ணிங்களை நல்லா செடிங்களுக்கு எப்போ கொடுக்குற தண்ணிகளை நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஹவராச்சும் குறைஞ்சது அந்த தண்ணியெல்லாம் செடியில் ஊற்றுற தண்ணியெல்லாம் வடிஞ்ச போக நம்ம எப்பவும் சத்துவான பொருட்கள் எல்லாமே நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து செடிக்காக நான் இந்த கறி தூள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் சாம்பலும் இருக்குது. இது ஆக்சுவலாக என்னன்னா இந்த லாண்ட்ரி துணியெல்லாம் தேய்க்கிறாங்களா அவங்கள்ட்ட தேய்ச்சி முடிச்ச பிறகு இந்த கறி வாங்கிட்டு வருவேன். நான் வாங்கிட்டு வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆகிட்டு செடிங்களுக்கு போடுவேன். இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பல் சத்து வந்து செடிங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எறும்பு பூச்சிலாம் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தாது, ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியது. ஸோ நான் இதை வந்து பவுடர் ஆக்கி செடிங்களுக்கு நான் போடுவேன். இப்போ மிக்சியில் அரைக்கிறேன். நான் இப்போ வந்து மிக்சிலேருந்து அரைச்சி வச்சு பவுடர் ஆக்கி இதை அப்படியே செடியில் தூள் விட வேண்டியதான்.
பாருங்கள்.